जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். வித்யையும் வித்தமும். வித்யைக்காகவே வித்யை என்று குருமார்கள் கற்றுக் கொடுப்பதும் சிஷ்யர்கள் கற்றுக்கொள்வதும் தான் உத்தமம். வித்தத்துக்காகவும் அதாவது பணத்துக்காகவும் வித்யை என்பது மத்தியமம். வித்தத்துக்காகவே வித்யை என்றால் அது அதமம். வித்யையே இல்லாமல் வித்தம் மட்டும் குறிக்கோள் என்று தற்போது அதமாதமமாக உலகம் முழுவதும் ஒரு அவுட்லுக் உண்டாகி இருக்கிறது. இந்நிலையில் நாம் ரொம்பவும் ஐடியலிசம் வைத்துக் கொண்டால் பிரயோஜனப்படாது. அதனால்தான் ஓரளவு கணிசமான திரவிய சகாயம் குரு சிஷ்யர்களுக்கு செய்தே வித்யையை வளரச் செய்ய வேண்டும் என்கிறேன். அதே சமயத்தில் எங்கேயாவது ஒரு சில இடங்களிலாவது பண சம்பந்தமே இல்லாத லட்சிய நிலையை இன்றைக்கும் நடத்தி காட்டுவதான குருகுலமும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிக்ஷாச்சரியம் ரொம்பவும் உசந்த முறை பண எண்ணமே இல்லாமல் நடக்கிற குருகுல கல்விதான். பரம தியாகிகளாக வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ தயாராக வித்யை பிரச்சாரம் ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போதிக்கிறவர்கள் நடத்தும் குருகுலத்துக்கு எதுவும் ஈடாகாது. இப்படிப்பட்டவரின் அறிவு விசேஷத்துடன் மனஸ் விசேஷமும் சேர்வதால் அப்போதுதான் சிஷ்யர்களுக்கு மிகவும் உயர்ந்த வித்யாவிலாசம் உண்டாகும். ஆனால் இவன் வயிற்றை கட்டி கொண்டாலும் சிஷ்யனாக இருக்கிற இளவயசுக்காரனின் வயிறு வாடப்படாதே. அத்தியனம் செய்த பிராமணன் என்றால் நிச்சயமாக அவனுக்கு மானியமாக சொத்து இருக்கும் என்ற பழங்கால நிலை இப்போது இல்லையே. தனக்கே ததுங்கிணத்தோம் போடுகிற வேத பண்டிதர் சிஷ்யனை வேறு எப்படி பராமரிப்பார்? இங்கேதான் சிஷ்யனின் பிக்ஷாச்சரியம் கை கொடுக்கிறது. அவன் பிக்ஷை எடுத்தே தன்னுடைய பாட்டை கவனித்து கொண்டு விட வேண்டும். அது மட்டுமில்லை, தனக்காக 4 வீடுக்கு போய் பிக்ஷை கேட்க வேண்டும் என்றால் வாத்தியாருக்காக இன்னும் 4 வீட்டுக்கு போக வேண்டும். முன்னேயே சொன்ன மாதிரி அவருக்கு பக்வமான அதாவது சமைத்த ஆகாரம் பிக்ஷையாக கிடைக்க கூடாதாகையால் அவருக்கானதை அரிசி பருப்பு காய்கறி என்று வாங்கி வர வேண்டும். கல்வி அளிப்பது ஒன்றே நோக்கமாய் இருக்கிற தியாகி வாத்தியாரை போல கல்வி பெறுவது ஒன்றே நோக்கமாய் இருக்கிற தியாகி மாணவன்தான் இப்படி பிக்ஷாச்சாரியம் செய்து குருகுலவாசம் செய்வான். ஆதர்ச நிலையை அழிய விடலாகாது. இம்மாதிரி எல்லாம் இந்த காலத்தில் யாராவது கிடைப்பார்களா? இதென்ன காரியத்துக்கு உதவாத பேச்சு என்று நினைக்கலாம். அதற்காக உத்தமமான ஐடியல்களை வாயாலாவது சொல்லி ஞாபகப்படுத்த கூட குரு பட்டம் கட்டிக்கொண்டவன் தவறிவிடக்கூடாது என்பதால் தான் சொல்கிறேன். ஆதர்ச நிலை என்னவென்றே தெரியாமல் அழிந்து போக விடக்கூடாது. யார் ஃபாலோ பண்ணுவார்கள் என்று பார்க்காமல் தானே கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அடித்தவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டு என்றார். சொடக்கு போட்டால் சரக்கு உண்டாகி விட வேண்டும் என்ற மனோபாவம் ஜனங்களுக்கு வலுத்து தினம் ஒரு மில் முளைத்து கொண்டும் ஜனங்களை நாசூக்குக்கு மேல் நாசூக்கான சரக்குகளுக்கு போய்கொண்டும் இருந்தபோது காந்தி அவரவர்களே ராட்டையில் நூற்றி கட்டிக்கொள்ளுங்கள், கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இல்லையா? நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று ஒன்றை விட்டுவிட்டால் அது நடக்காமலேதான் போகும். லோகத்துக்கு இதனால் என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணமே இல்லாமல் எவரெஸ்டை பிடிக்க வேண்டுமென்று எத்தனையோ காலமாக எத்தனையோ டீம்கள் போய் தோற்றுதான் திரும்பினார்கள். ஆனாலும் சாத்தியமில்லை என்று விட்டுவிடாமல் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்ததால் கடைசியில் அதையும் பிடித்து விட்டார்களோ இல்லையோ. ஆனபடியால் லோகத்துக்கு பரம பிரயோஜனமான குருகுல கல்வி முறை ஏட்டுச் சுரைக்காய் என்று விட்டுவிடவே கூடாது. வார சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் பல கிரகங்களுக்கு போய் பிக்ஷை கேட்பது என்றில்லாமல் வாரம் என்ற முறைப்படியாவது செய்யலாம். அதாவது வித்யார்த்தி வாரத்தில் உள்ள 7 நாட்களில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அகத்தில் பிக்ஷை வாங்குவது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போது போடுகிறவர்களுக்கு தினம் தினம் வருகிறானே என்று இல்லாமல் இருக்கும். ஆனால் குருவுக்கும் சேர்த்து வாங்க வேண்டும் என்று இருந்தால் அப்போது பல வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினால்தான் முடியும். இதெல்லாம் அந்தந்த குருகுலம் உள்ள நிலைமை, ஊர்க்காரர் மனப்பான்மை, மற்ற சந்தர்ப்பங்களை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். மொத்தத்தில் பிக்ஷாச்சரியமுள்ள குருகுல வாசத்தை உயிர்ப்பிப்பது ரொம்பவும் சிரேஷ்டம். ஓர் இருவர் போதும்.
இப்படி ஒரு குரு ஒரு சிஷ்யன் கிடைத்தாலும் போதும். அந்த குருவின் ஆத்ம சக்தி லோகத்தின் கண்ணுக்கு தெரியாமலே அதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கத்தான் செய்யும். அந்த சிஷ்யனுக்கு குணமும் ஆச்சாரமும் மந்திர சக்தியும் பிரம்ம தேஜஸும் பூர்ணமாய் உண்டாகி வருங்காலத்தில் அவனும் அந்த குருவை போல ஆகிவிடுவான். அவர்கள் தியாகமும் நமது தியாகமும். இப்படிப்பட்ட தியாகத்துக்கு நாம் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. நாம் ஏதாவது செய்துவிட்டால், அதாவது குரு சிஷ்யர்கள் நாம் செய்கிற உபகாரம் எதையோ ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் அவர்கள் எப்படி தியாகிகளாக முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட ஐடியலை நானோ நீங்களோ சொல்லி சொல்லி ஒரு ஊக்கம் உண்டாக்குவதை தவிர இதில் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அடுத்தபடியாகத்தான் நான் சொன்ன ஸ்கீம்கள், அதாவது மூலதனம் வைத்து சம்பாவனை, ஸ்காலர்ஷிப் முதலானதுகள் கொடுத்து போஷிப்பது. இங்கேதான் நாம் ஏதோ கொஞ்சம் தியாகம் செய்ய இடம் ஏற்படுகிறது. திரவிய ரூபத்தில், அதாவது பொருளுருவில் தியாகம், நம்முடைய நேரத்தை தியாகம் செய்து இதை பற்றி சிந்திப்பது, காரிய ரூப தியாகம் ஆகியவை கொஞ்சமாவது செய்து வேதம் மங்கி போகாமல் ரட்சித்து ஈஸ்வரானுகிரகத்தை பெறுவதற்கான ஸ்கீம்கள். பிக்ஷாச்சரியம் ஒரு பையனுக்கு அளிக்கிற பணிவையும் அந்த பணிவின் வழியாய் அவனுக்கு ஏற்படும் மற்ற பண்புகளையும் நான் ரொம்பவும் முக்கியமாய் நினைப்பதால் இந்த ஸ்கீம்களிலேயே நியமாத்தியன திட்டம், அதாவது பண்டைய பிரம்மச்சரிய பிக்ஷாச்சரிய நியமங்களோடு மாணவன் கல்வி கற்கிற திட்டம் என்பது போலவும் சிலது வைத்து இந்த வழியில் படிக்கிறவனுக்கு அதிகப்படி சம்பாவனைகள் செய்கிறோம். ஏதோ ஒரு தினசிலாவது குருகுலவாசம் என்ற பெயரும் அதன் உசந்த லட்சியமும் ஒட்டி கொண்டிருக்கும்படியாக ஒரு இண்டிவிஜுவல் குருவுடனேயே 10 பசங்கள் சேர்ந்து வாழும்படியாக திட்டங்கள் போட்டு நடத்தி வருகிறோம். ரோம் என்று உங்களிடமிருந்து பிரிந்து நாங்கள் யாரோ இருக்கிறார் போல சொன்னது சரியில்லை. நீங்கள் எல்லோரும் நடத்தி வைக்க வேண்டிய உங்கள் திட்டம்தான் இவையெல்லாம். ரொம்பவும் ஓஹோ என்ற ஆதரவு கிடைக்காவிட்டாலும் வேதாபியாசம் வேர் பிடித்து கொள்ளும் என்ற நம்பிக்கை தருகிற அளவுக்காவது ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கிறது. இதை ஓஹோ என்று செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு. குறிப்பு: இது தொடர்பாக 2ஆம் பகுதியில் வேதம் என்ற பேருரையில் கடைசி 5 உட்பிரிவுகள் பார்க்க. இதைவிட ஜன்மா எடுத்ததற்கு பிரயோஜனமாக நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு இல்லை. இப்போது அத்தியனம் செய்த பிராமணர்கள் எங்கேயோ சில இடங்களில் தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் யாருக்காவது நீங்கள் சொல்லி வைக்க கூடாதா என்றால், யாருக்காவது என்றால் யார் வருகிறார்கள்? தட்டு தூக்கினாலும் தூக்குவோம், இதற்கு வரமாட்டோம். இதிலே கால் வயிற்று கூழுக்கு கூட வழியில்லை என்று நன்றாக தெரிந்து கொண்டுள்ள நீங்களே எங்களை கூப்பிடுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். இனிமேல் யாராவது வந்தால் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுக்கே ஞாபகம் இருக்குமா என்று சந்தேகம் என்று பதில் சொல்கிறார்கள். இவர்கள் தங்கள் வித்யையை அபிவிருத்தி செய்து கொள்ள வசதி செய்து தராமல் வாஸ்தவமாகவே அடியோடு மறந்து போகவிட்டால் அதை காட்டிலும் நமக்கு அபகீர்த்தி இல்லை. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர